ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கேரட் மைசூர் பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மைசூர் பா செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாங்க. கடலை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. சர்க்கரை 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி 3/4 டம்ளர் இருந்தால் போதும். 1/2 டம்ளர் நெய், 1/2 டம்ளர் எண்ணெய், 2 கலந்து தாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதனால் 2 சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் மைசூர்பா செய்ய போகிறோம். அதனால் சின்ன சைஸ் கேரட்டு, 1 கேரட் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கப் அளவில் சொல்லணும்னா எல்லாமே நான் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணேன். இந்த கப்பில் 1/4 கப்பு கேரட் இருந்தால் போதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை இப்போ ஒரு ட்ரை பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியது இல்லைங்க. கடலை மாவு லைட்டாக சூடானால் போதும். அப்போ தான் நம்மளோட மைசூர்பா சூப்பராக இருக்குங்க. 1 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கடலை மாவு வறுத்ததை அந்த பேன்லேருந்து இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. அதோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வறுத்த எடுத்தாச்சுங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. கடலை மாவு ட்ரையாக வறுத்தோம் இல்லைங்களா, அதே பேன்லேயே இப்போ நம்ம 3/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது இப்போ சேர்த்திக்கலாங்க. அது கூட 2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ நல்லா இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கரையிட்டுங்க சர்க்கரை. மைசூர் பாகெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. சர்க்கரை கரைஞ்சால் போதும். இது நல்லா கரையிட்டுங்க. 1 நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிரும். கரையிட்டுங்க பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை நான் இப்போ அந்த நெய் பாதி எண்ணெய் பாதி கலந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மைசூர்பா செஞ்சோம்னா மைசூர்பால கட்டி விழாது. அதாவது மிக்ஸ் பண்ணும்போது கட்டி விழாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்த்தீங்களா, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மைசூர்பா செய்யும்போது அதோட டெக்ஸ்சர் கரெக்டாக வருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ட்ரை பேனில் போட்டு இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. அதாவது பச்சை வாசனை போகணும், அதுதான் மெயின். அந்தளவுக்கு வறுத்தா போதுங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெய், எண்ணெய், கடலை மாவு எல்லாம் நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மைசூர்பா செய்யும்போது நமக்கு ஈஸியாக வருங்க கிளறும்போது. இப்போ கேரட் மைசூர்பான்னு சொன்னதுனால இந்த கேரட்டை அரைச்சி விழுது இதிலே சேர்த்திக்கலாங்க. மையாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாங்க. அப்போ தான் மைசூர்பா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வருங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போ அது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றி கிளறிக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. சர்க்கரையில் அழுக்கு இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லாட்டி பால் ஊற்றி க்ளீன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த எடுத்து வச்ச மிக்ஸை பாருங்கள், மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஊற்றி நம்ம இப்போ கிளறிடலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது கட்டி விழாதுங்க, கரெக்டான டெக்ஸ்சரில் வருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிகினர்ஸ் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. எப்போவுமே மைசூர் பான்னா நம்ம எல்லோ கலரில் தான் செய்வோம். இப்போ கேரட் போட்டிருக்கறதுனால அதோட கலர் சூப்பராக வருங்க. ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் யாரும் மைசூர்பால ஏலக்காய் தூளெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்போ இது நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் ரெடி ஆகணுங்க. அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட மைசூர்பா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. முதல்ல நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்தது பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் திக்காகிட்டே இருக்குது. நல்லா திக்கானதுக்கப்புறம் தாங்க இது ரெடி ஆகும். ஒரு 10 மினிட்ஸ்லாம் இது ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், நேரம் ஆக ஆக நம்மளோட மைசூர்பா கெட்டி ஆகிட்டே வருதுங்க. அதோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நம்மளோட கேரட் மைசூர்பா எப்படி நுரையாக நுரைச்சிட்டு வருது பார்த்தீங்களா.
இப்போ தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், கேரட் மைசூர் பாக் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நான் ஒரு ட்ரேயில் வந்து கீ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது ஊற்றிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றுனா தான் சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்குங்க. இன்னும் கொஞ்சம் டைம் விட்டோம்னா ஹார்டாகிடுங்க. நம்ம சாஃப்டான மைசூர் பாக் தான் இப்போ செஞ்சுருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடலாங்க. ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த கத்தியில் கீரல் போட்டுக்கலாம். எடுக்கிறது வந்து நல்லா டைம் விட்டு எடுக்கணுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த கீரல் மட்டும் போட்டு வச்சுக்கலாங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வரும். இப்போ இதை நல்லா ஆறட்டுங்க, பார்க்கலாம். நல்லா ஆறுனாதாங்க கரெக்டான டெக்ஸ்சரில் நம்மளால் எடுக்க முடியும். அவசரப்பட்டு எடுத்தோம்னா எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடுங்க. நல்லா ஆறட்டுங்க, பார்க்கலாம். மைசூர் பாக் ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அந்த கோடு மட்டும் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இன்னும் ஆறலைங்க. அந்த கீரல் இந்த டைப்லேயே போட்டால் தான் கரெக்டாக வரும். நான் கேரட்டு மைசூர் பாக்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் கேரட் தோலோடு சேர்த்ததுனால எனக்கு தோல் அங்கங்கே தெரியுதுங்க. நீங்கள் கேரட்டை போட்டு செஞ்சிங்கன்னா அதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தெரியாது. இப்போ இதை கோடு போட்டுக்கலாங்க. பாருங்கள், மைசூர் பாக்கு நம்ம அந்த மாதிரி கோடு போட்டு வச்சிட்டோம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. நம்மளோட கேரட் மைசூர் பாக் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக செமையாக வருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.